வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் அவங்களுடைய பரிதாபங்கள் சேனலில் இப்போ ரீசெண்டாக சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை முன்னாடியே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ இப்போ ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. அவங்க இந்த வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டெலீட் ஆகிறதுக்குள்ளே உடனே போய் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே போஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி, அப்படி என்ன இந்த தடவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவத்தை தான் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துட்டு கோசு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவும் பாராட்டுகளும் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எதிர்ப்பும் வந்து உருவாயிருக்கு. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ இவங்க பண்ணதுனால இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. அது இல்லாம வேற ஏதாவது வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம். அது எந்த வகையில எப்படி அப்படிங்கறத நான் பின்னால சொல்றேன். எனக்கு இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ பார்க்கும்போது கோசு இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பரிதாபங்கள், இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் சென்ட்ரல், அதுக்கு முன்னாடி மூன் டிவிலலாம் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பலவிதமான கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பல பேரை வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க. இவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது, ஹைலைட்டாக இவங்களுக்கு அமைஞ்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலை இவங்க கையில் எடுத்தது தான். பல அரசியல்வாதிகளை இவங்க பயங்கரமாக வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இவங்களை வந்து ட்ரால் பண்ணணும், இவங்களை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்தந்த டைமில் கரண்ட்ல அரசியல் சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து கொலாஜ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அமைஞ்சுது. ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த கோசு டீம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2021 அப்புறமா பொலிட்டிக்கலாக வீடியோஸ் பண்ணுறதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கே நல்லா தெரியும். 2021 தான் எலெக்ஷன் நடந்தது. ஸோ எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சு இப்போ அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா கோசு டீம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து ட்ரால் பண்ணி கண்டென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அதிமுகவில் இருக்கிற முக்கியமானவங்களே வந்து ட்ரால் பண்ணிலாம் வீடியோஸ் அந்த டைம்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம், வீடியோ வந்து தூக்குங்க, இல்லை வீடியோ போடக்கூடாது அப்படின்னு பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஆனால் 2021 அப்புறமா பார்த்தீங்கன்னா சுத்தமாக பொலிட்டிக்கல் ரீதியாக வீடியோஸ் போடுறத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்மளே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு, ஒரு பெரிய அழுத்தம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்து நியூஸ் வந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து லட்டு பாவங்கள்னு போட்டாங்க. அந்த வீடியோவும் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. உடனே அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டாங்க. பட் இந்த வீடியோவும் அதே மாதிரி சீக்கிரம் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ வந்து இருக்கு, தூக்கப்படலை. பட் இதுக்கப்புறம் எப்போ தூக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் அதை வச்சு தான் இவங்க வீடியோ பண்ணியிருந்தாங்க. அது வழக்கமாக அவங்களுடைய ஸ்டைலே அதுதான். கரண்ட்ல என்னென்ன நடக்குதோ அதை வச்சு தான் கலெக்டிவாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவில் இவங்க எந்த ஒரு சமூகத்தையுமே டைரெக்டாக மென்ஷன் பண்ணலை, பேர்லாம் வந்து சொல்லலை. ஆனால் ரீசெண்டாக நடந்த இந்த சம்பவங்களில் யார் யார் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உண்டாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய மொத்த சமூகத்தையே வந்து கேவலப்படுத்துகிறாங்க, நாங்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உடனே தூக்கணும் அப்படின்னும், வீடியோவை தூக்கிறத தாண்டி இந்த சேனலே வந்து முடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சேனலை முடக்கிற அளவுக்கு அப்படி எந்த ஒரு தப்பும் வந்து இவங்க பண்ணலை. அண்ட் இவங்க மேலே வைக்கிற இந்த குற்றச்சாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த சமூகத்தையுமே இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து சுதாகர் இவரை வந்து இன்னொருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றுவார், இவர் வந்து டிராவிட பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணவ மனநிலையில் வந்து இருந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் வாழ விடாமல் அவங்களையும் மாற்றி அவங்க வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற சிலர், இந்த சிலர் வந்து ஒரு சமூகத்தில் மட்டும் கிடையாது, பல இடங்களில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சிலரை தான் இந்த வீடியோவில் வந்து அவங்க ட்ரால் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நல்லவங்க, அப்படி இல்லைனா இவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான ஆட்களும் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு சமூகத்திலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதியே பார்க்காம பேசி பழகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஜாதி பார்த்து பழகிறவங்களும் இருக்க தான் வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஒரு இடத்துல சுதாகர் கிட்ட பேசும்போது, நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும், அவங்க யாரை லவ் பண்ணால் எனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க வந்து ஒரு முழு சமூகத்தை வந்து இழிவுபடுத்தின மாதிரி எனக்கு தெரியல.
நான் முன்னாடியே சொன்ன அந்த சிலரை மட்டும்தான் இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மெயினா இந்த சொசைட்டி பாவங்கள் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த கவின் கொலையை பேஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே சுர்ஜித்தோடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு ரொம்ப பரிதாபத்தில் இருக்கோம். அவங்க 2 பேரும் காதலிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பையன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன பேச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஆக்சுவலா உண்மையிலேயே எப்படி பரிதாபப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையன் திறமையான பையனா இருந்திருக்கான், அத்லெட்னு சொல்றாங்க, நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கான். அந்த போட்டோலாம் கூட வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஓகே. ஆனால் இப்படி இருந்த இந்த பையனை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பையனுடைய மனசை மாற்றி அவனுக்குள்ள இப்படி ஒரு மனநிலையை வந்து விதைச்சு இப்படி கொலகாரன் ஆக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சி தான் வந்து பரிதாபப்படணும். அதுக்காக ஒரு அவேர்னஸாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீடியோவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க 2 பேரும் காதலிக்கலனா இப்போ இவன் கொலையை பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு கொலையை நியாயப்படுத்துறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா கோசு டீமுக்கு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா வந்து காசு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கோசு வந்து பல வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் வராத அளவுக்கு இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்படிங்கிறது பல பேரால் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ பாசிட்டிவாக ஒரு பக்கம் இப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பரிதாபங்கள் டீம் இவங்க என்ன ஆளுங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர் மெனக்கெட்டு தேடி கண்டுபிடிச்சு அதை சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. கோபி இந்த சமூகத்தை சேர்ந்தவர், சுதாகர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், டிராவிட் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இவங்க இதனால தான் இப்படி வீடியோ போட்டிருக்காங்க, அதனால தான் அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. யார் எந்த சமூகத்தை வேணாலும் சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க ஓவராலா என்ன சொல்ல வராங்க, என்ன பேசியிருக்காங்க, அது சரியா இல்லையா அதை மட்டும் தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா வெறும் காமெடி மட்டும் கிடையாது, காமெடி பிளஸ் ஒரு மெசேஜும் வந்து சொல்லி தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது சின்ன கலைவாணர் விவேக் அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னுமே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காமெடியனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த வகையில் விவேக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய காமெடிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை உள்ள கலந்து தான் அடிப்பாரு. ஸோ ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்கும், அதில் ஒரு மெசேஜும் இருக்கும். அதே ஸ்டைலில் தான் இப்போ பரிதாபங்கள் டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாராட்டுகளும் வந்து வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூச்சரில் இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேற ஏதாவது முக்கியமான சென்சிட்டிவான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா அப்போ இவங்க வீடியோ பண்ணாமல் விட்டாங்கன்னா பல கேள்விகள் வந்து இவங்களை சுற்றி கிரியேட் ஆகும். அப்போ மட்டும் பண்ணீங்க, ஏன் இப்போ வீடியோ பண்ணலை அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவங்களை வந்து கை காட்டி அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்கள் எங்கே போனீங்க, ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிற கேள்வி இப்போவே வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இதே மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்து பேசலாம், கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த சொசைட்டி பாவங்களை பற்றி, பரிதாபங்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.